கோர்ட்டுக்கு போயிட்டு கீழூடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அப்படின்னாங்க. இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இல்லை, யார் மத்திய அரசில் இருக்காங்களோ அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டம் தான். 20 வருஷத்துக்கு வாக்காளர்கள் சீர்திருத்தம் செய்யணும், அவ்வளோதான். இதில் வேற குளறுபடியே கிடையாது. குளறுபடியே யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான் குளறுபடி, அவங்க கூட இருக்கவங்க தான் குளறுபடி பண்ணுறாங்க. ஓட்டி இருக்கு, இறந்தவங்கள நீக்கணும், 18 வயசுவங்கள சேர்க்கணும், அவ்வளோதான் எஸ்ஐஆர். இதுக்கு இவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். தாவைக்காவை பாஜக கொண்டு வரதுக்கு தான் செங்கோட்டையன் வந்து பாஜக வந்து தாவைக்காக்கு அனுப்பியிருப்பதா வந்து கருத்து பரவலாக பேசப்பட்டு வருது. அது உண்மையா இருந்தால் அவர் ஏன் சேகர்பாபுவை சந்திச்சாரு? அதாவது சேகர்பாபுவை சந்திச்ச பிறகு தானே அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை போய் சந்திச்சு தோளில் அந்த மஞ்சள் துண்டெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் பார்த்தேன். 50 வருஷம் அனுபவம் உள்ள நம்ம அன்புக்குரிய அண்ணன் கேஎஸ் அவரு தாவைக்காவை பார்த்து சேகர்பாபுவை பார்த்து சேகர்பாபுடைய அட்வைஸ் படி தான் அங்கே போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்லாட்சி வரதுக்காக தான் நான் தாவைக்கலை அமைச்சேன்னு சொல்லியிருக்காரு. பல ஆண்டுகளாக அதிமுக செயல்பட்டு வந்தார். அப்போ அதிமுக வந்து நல்லாட்சி இல்லைன்ற மாதிரி எதிர்மறையான கருத்தில் பரப்புறதாகவும் சொல்றாங்க. அதுதான் வரி வருத்தமான செய்தி. 50 வருஷம் ஆட்சியிலே இருந்துக்கிட்டு இப்போவே நல்லாட்சி கொண்டு வருவோன்னு சொன்னால் அது எப்படி சரியா இருக்கும்? அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களை மாதிரி படித்தவங்க போய் சிந்திச்சு பார்ப்பாங்க. இவர் தான் ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், அப்போ நல்லாட்சி இல்லையா? அதுக்கு பிறகு இப்போ கல்வித்துறை அமைச்சராக இருந்தாருங்களே, அப்போ நல்லாட்சி இல்லையா? எம்எல்ஏ எத்தனை வருஷம் இருந்தாங்களே, அப்போ இவர் நல்லாட்சி சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்கிறத அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மறந்துட்டாங்க. கட்சி தான் தாவைக்கா, ஆனால் சட்டப்பேரவைக்கும் அம்மா படம் வைக்கிறதுக்கு வந்து தலைவர் அனுமதி கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. அது அவருடைய விருப்பம், அவர் எந்த படத்தை வேணாலும் வச்சுருப்பாங்க, அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. தேர்தலில் கூட்டணி உடன்பாடு பேச்சு இன்னும் நாள் இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் மக்கள் சக்தியோடு இருக்கிறோம். நிச்சயமாக